அப்ப நானும் போனால்தான் நீங்களும் போனால்தான். சரி, இன்னொரு ஆலம், அதுல எல்லாரும் போயிருக்க மாட்டீங்க, பெரும்பாலானாக்கள் போயிருப்பீங்க, நானும் போயிருக்கிறேன். அது என்ன ஆலம்? ஆலமுல் ஹயால், ஆலமுல் மனாம், கனவுலகம். சிலவனுக்கு அறவே கனவு வாரல, அவன் 1000 ஒன்றிருப்பான். விடுங்க, பெரும்பாலும் கனவு காண்கிறால்தான் இருக்கிறோம். கனவுலகம், சுப்ஹானல்லாஹ். ஆலமுல் அர்வாஹை விட, ஆலமுல் துன்யாவை விட, ஆலமுல் ஹயால் என்ற கனவுலகம் இருக்கே, இது மிக விசேஷமானது, மிக வினோதமானது, ஆச்சரியமானது. ஏன் ஆச்சரியமானது தெரியுமா? விவரமா தான் சொல்லணும், நேரம் நெருங்கி விட்டது, சுருக்கமா சொல்கிறேன். கனவுலகம் என்பது சாதாரணமான உலகம் அல்ல, மிக வித்தியாசமான உலகம். இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டும் அப்படியான உலகம். இருக்கின்ற ஒன்றை இல்லாததாக காட்டும். ஷடமில்லாத பொருளை ஷடத்திலே காட்டும். ஷடமுள்ள பொருளை ஷடமற்றதாய் காட்டும். உருவமுள்ள பொருளை உருவம் அற்றதாக காட்டும். உருவம் அற்ற பொருளை உருவம் உள்ளதாக காட்டும். சிருஷ்டியை காட்டும், சிருஷ்டி கர்த்தாவை காட்டும். இப்படியான தன்மைகளை கொண்டதுதான் கனவுலகம். இதை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் சொல்றது தெரியா? நான் பின்னால சொல்ல போற விஷயத்துக்கு இதை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுடைய சந்தேகம் நீங்கும் என்பதற்காக சொல்கிறேன். கனவுலகம் என்பது அதனுடைய தாற்பயம், அதனுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? இல்லாததை இருப்பதாக காட்டும், இருப்பதை இல்லாததாக காட்டும், ஷடமற்றதை ஷடமுள்ளதாக காட்டும், ஷடமுள்ளதை ஷடமற்றதாக காட்டும், உருவம் இல்லாததை உருவம் உள்ளதாக காட்டும், உருவம் உள்ளதை உருவம் இல்லாததாக காட்டும். இப்படியான தன்மை கனவுலகத்துக்கு இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், رأيت الناس في المنام يعرضون علي وعليهم قمص منهم من قميصه إلى كعبه ومنهم من قميصه إلى أنصاف ساقيه فجاء عمر بن الخطاب رضي الله تعالى عنه يجر رداءه فقال ما أولت يا رسول الله؟ قال الإيمان. رسول الله صلى الله عليه وسلم சொன்னார்கள், رأيت الناس في المنام يعرضون. நான் கனவில் மனிதர்களை எடுத்து காட்டப்பட்டேன், கனவில் மனிதர்களை நான் கண்டேன். வஅலைஹிம் குமுஸ், எல்லாரும் ஷர்ட் அணிந்திருக்கிறார்கள். இது ரசூலுல்லாஹ் கண்ட கனவு சொல்றாங்க. ஏன் சொல்றேன்? கனவு உலகம் ஒரு வகையான தன்மையுடைய உலகம். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அகீதாவுக்கு மாறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். நான் கனவில் மக்களை கண்டேன். வஅலைஹிம் குமுஸ், அவர்கள் அத்தனை பேரும் ஷர்ட் அணிந்திருக்கிறார்கள். வமின்ஹும் மன் கமீசுஹு இலா கஅபி, ஒரு சிலர் அணிந்திருக்கின்ற ஷர்ட் அவர்களுடைய கரண்டை கால் வரையும் இருக்கிறது, அவ்வளவு நெடுசாரி. இன்னும் சிலர் அணிந்திருக்கின்ற ஷர்ட் அவர்களுடைய கரண்டை காலுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிற்கின்றது. இதை நான் பார்த்துக் கொண்டிருந்த போது உமர் இப்னுல் கத்தாபி ரலியல்லாஹு அன்ஹு யஜுரு ரிதாஹு, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். யஜுரு ரிதாஹு, காலுக்கு கீழால வழிஞ்சு வருது, கரண்டி காலுக்கு கீழால வழிந்து வருகிறது அவர்களுடைய கமீஸ். இப்படி கண்டேன் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது, வமா அவ்வல்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே நீங்கள் கண்ட கனவுக்கு பொருள் என்ன என்று கேட்டார்கள். நீங்கள் எதை கண்டீர்கள் என்று கேட்டார்கள். ஆலல் ஈமான், ஈமான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஈமானுக்கு உருவம் இருக்கிறதா? விசுவாசத்துக்கு உருவம் இருக்கிறதா?
நம்பிக்கைக்கு உருவம் இருக்கிறதா? நம்பிக்கைக்கு ஷடம் இருக்கிறதா? நம்பிக்கைக்கு ஜசது இருக்கிறதா? இல்லை. ஷடம் இல்லாத ஒன்று, உருவம் இல்லாத ஒன்று, ஆலமுல் ஹயால் என்று சொல்லப்படுகின்ற ஆழத்தில், கனவு உலகத்தில், உருவத்தில், ஷடத்தில் காட்டப்பட்டிருக்கிறது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஈமானை கமீஸின் உருவத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. கனவு உலகத்தினுடைய தன்மை புரிகிறதா? உருவம் இல்லாத ஒன்றை உருவத்தில் காட்டும், ஷடம் இல்லாத ஒன்றை ஷடத்தில் காட்டும். ஈமானுக்கு உருவம் இருக்கிறதா? இல்லை. ஈமானு லா சூரத லஹு வலா ஷக்ல வலா ஜஸத. ஈமானுக்கு உருவம் கிடையாது, ஷடம் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு உலகத்திலே ஷடமற்ற ஈமானை, உருவமற்ற ஈமானை உருவத்திலே கண்டிருக்கிறார்கள். கதாலிக்கல் குஃபர், ஈமான் ஷர்ட்டினுடைய உருவத்தில் கனவில் காணப்படுவது போல் குஃப்ரை, ஷிர்கை, பில்வல்ம இருளின் உருவத்திலே காணப்படும். ஷிர்க்குக்கு உருவம் இருக்கா? குஃபருக்கு உருவம் இருக்கா? ஷடம் இருக்கா? இல்லை. கனவுலகத்தில் குஃபுரு ஷடத்திலே உருவத்திலே காணப்படும், காட்டப்படும். கதாலிக்கல் குர்ஆன் பில்லுலு வல் ஜவாஹிர். அல்லாஹ்வுடைய கலாமுக்கு உருவம் இருக்கா? அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு ஷடம் இருக்கா? இல்லை. ஆனால் கனவுலகத்தில் ஷடமற்ற, உருவமற்ற அல்லாஹ்வின் பேச்சு மாணிக்கத்தின் முத்தின் உருவத்தில் காட்டப்படும். கனவுலகத்துக்கு அப்படியான ஒரு தன்மை. நேர்வழி, கதாலிக்கல் ஹுதா, நேர்வழி, நேர்வழிக்கு உருவம் உண்டா? ஷடம் உண்டா? இல்லை. கனவுலகத்தில் ஷடமற்ற, உருவமற்ற நேர்வழி ஹுதா, நூர், பிரகாசத்தின் உருவத்திலே காட்டப்படும். கதாலிக்கல் வலாலா, வழிகேட்டுக்கு உருவம் இருக்கா? ஷடம் இருக்கா? இல்லை. கனவுலகத்தில் ஷடமற்ற, உருவமற்ற வழிகேடு குருடு என்ற உருவத்திலே காட்டப்படும். இது கனவுலகத்தினுடைய தன்மை. இதனால் தான் அல்லாஹ்வை கனவில் காண முடியுமா, முடியாதா? முடியான்னு சொல்லிடுவாங்க அடுத்த உடனே. ஏன்? கனவுல காண்றேன்னா ஏதோ ஒரு உருவத்திலான காணணும். அப்ப அல்லாஹ் உருவமற்றவன் அல்லவா? அப்ப கனவுல எப்படி உருவத்தில காண்ற? பிழையா போயிரும், ஈமானுக்கு பிழையா போயிரும் என்று நினைப்பான். இல்லை, இதுதான் ஈமான். உங்களுக்கு ஏன் விளக்கங்கள், ஆதாரங்கள் மட்டும்னா நீங்க நம்ம வந்து கேட்டு எடுத்துக்கொள்ளணும். நான் பேசுறது குர்ஆன், நான் பேசுறது ஹதீஸ், நான் பேசுகிறது இஸ்லாமிய அகைதா. இதற்கு மாற்றமானது பொய், அது சத்தியம்தான். பொய் என்பதில் சந்தேகமே கிடையாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ഖൈറു റുயா அன் யரல் அப்து ரப்பஹு அவ் நபியஹு அவ் வாலிதைஹி இன் கானா முஸ்லிமை. கனவுகளில் சிறந்த கனவு, ஒரு மனிதன் காணுகின்ற கனவுகளில் மிகச் சிறந்த கனவு எது தெரியுமா? அன் யரா ரப்பஹு, மனிதன் தன்னுடைய ரப்பை கனவில் காண்பதாயிருக்கும். இது முதலாவது படி, முதலாவது தரம். அவ் நபியஹு, அல்லது தன்னுடைய நபியை கனவில் காண்பதாயிருக்கும். இது இரண்டாம் தரம். அவ் வாலிதைஹி இன் கானா முஸ்லிமைன், அல்லது தன்னுடைய பெற்றோர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் அவர்களை கனவில் காண்பதாயிருக்கும். இது மூன்றாம் படி. கனவுகளில் சிறந்தது இந்த கனவுகள் தான் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி கனவு காண்ற? ഖൈറു റുயா அன் யரல் அப்து ரப்பஹு, ஒருவன் தன்னுடைய ரப்பை கனவில் காண்பதை சிறந்த கனவு என்றார்கள். ரப்ப கனவில் எப்படி காண்ற? ஏதோ ஓர் உருவத்திலேதான் அவனை காண வேண்டும். உருவம் அல்லாத, உருவம் இல்லாத ரப்பை கனவு உலகத்திலே ஓர் உருவத்தில் தான் காண வேண்டும். உருவம் இல்லாமல் காண முடியாது. அல்லாஹ் உருவமற்றவன். கனவுலகத்தில உருவத்தில காணும் போது பெரிய ஷிர்க் வந்துவிடும் என்று பயந்து விடாதீர்கள். கனவுலகத்தின் தன்மை அதுதான்.
கனவு உலகத்தை பற்றி ஆலமுல் ஹயாலை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண முடியும் என்ற காரணத்தினால் தான் அதை சிறந்த கனவு என்று சொன்னார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஅய்து ரப்பி ஃபீ அஹ்ஸனி சூரா, என்னுடைய ரப்பை அழகிய உருவத்திலே நான் கண்டேன் என்று சொன்னார்கள். அழகிய உருவத்தில் கண்டேன்டா, நீங்க தப்லீக் ஜமாஅத்துல ஃபஸாயிலே நமாஸ் என்ற ஒரு புத்தகம் இருக்கு, தொழுகையின் சிறப்புகள். இந்த புத்தகத்தை எடுத்து பாருங்க, இந்த ஹதீஸ் அதில் எழுதப்பட்டிருச்சு. ரஅய்து ரப்பி ஃபீ அஹ்ஸனி சூரா, என்னுடைய ரப்பை அழகிய உருவத்திலே நான் கண்டேன் என்று இந்த ஹதீஸ் அரபியிலும் எழுதி அதனுடைய மொழிபெயர்ப்பையும் இவ்வாறே எழுதப்பட்டிருக்கிறது அந்த புத்தகத்திலே. அந்த புத்தகத்தை வைங்க, ஹதீஸ் கிதாபுகளிலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய ரப்பை அழகிய உருவத்திலே நான் கண்டேன் கனவில். இதுல என்ன சந்தேகம்? கனவு உலகத்தின் இயற்கை, கனவு உலகத்தின் தாற்பயம் உருவம் அற்றதை உருவத்திலே காட்டும் என்பதல்லவா, ஆகவே காண முடியும். அதனால் எந்த விதமான ஷிர்கோ கிறுக்கோ ஏற்பட போவதில்லை. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 99 தரம் அல்லாஹ்வை கனவிலே கண்டார்கள். எத்தனை தரம்? 99 தரம். நாங்க ஒரு தரமாவது கண்டிருக்கோமா? ஐயோ பாவிகள், 99 தரம் கண்டார்கள். பக்கத்தில் இருந்த முஹிப்பீன்களிடத்திலே, முரீதீன்களிடத்திலே சொன்னார்கள், 100வது தரம் அவனை நான் கண்டால் லஸஅல்துஹு சுஆலன், அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்பேன் என்று சொன்னார்கள். அதே விதமாக 100ஆம் முறையும் கண்டார்கள். அல்லாஹ்விடத்திலே கேள்வி எழுப்பினார்கள். என்ன கேள்வி? பிமா யதகர்ரபு இலைக்கல் முத்தகர்ரிபூன், இறைவா உன்னை நெருங்கி வருபவர்கள் எதனால் நெருங்குகிறார்கள் என்று நான் கேட்டேன். கால பித்திலாவத்தி கலாமி, என்னுடைய கலாமை ஓதுவதன் மூலம் என்னை நெருங்குகிறார்கள் என்று இறைவன் சொன்னான். அவனிடத்திலே கேட்டேன், விளங்கி ஓதினாலா விளங்காமல் ஓதினாலா என்று கேட்டேன். விளங்கி ஓதினாலும் சரி விளங்காமல் ஓதினாலும் சரி திருக்குர்ஆனை ஓதுவதன் மூலம் என்னை மக்கள் அடையலாம் என்று அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வை கனவில் கண்ட செய்தியை சொல்கிறார்கள். எப்படி கண்டிருப்பார்கள்? உருவம் இல்லாமல் கண்டார்களா? உருவம் இல்லாத ஒன்றை எப்படி காண முடியும்? உங்களுடைய பகுத்தறிவு ஏற்றுக்கொள்கிறதா? ஹம்ஸத்து ஸிய்யாத், இமாம் ஹம்ஸத்து ஸிய்யாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வை ஒரு தரம் கனவிலே கண்டு, இறைவா சூரத்து யாசீனை ஓதி காட்ட விரும்புகிறேன், ஓதி காட்டவா என்று கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா ஓதும் என்று சொன்னான். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம் தன்சீலுல் அஸீஸிர் ரஹீம். எப்படி நீங்க ஓதுற? தன்சீலுல் என்று ஓதுறீங்க இல்ல, தன்சீலுல் அஸீஸிர் ரஹீம் தான் குர்ஆன்ல இருக்கு. இந்த மனுஷன் ஹம்ஸத்து ஸிய்யாத் அல்லாஹ்விடத்தில் யாசீன் சூராவை ஓதி காட்டிய நேரத்தில் என்ன ஓதினார்? தன்சீலுல் அஸீஸிர் ரஹீம் என்ன சொல்றார்? فرد علي الحق سبحانه وتعالى تنزيل بفتح اللام. என்னடா குர்ஆன் தப்போதுறது? தன்சீல என்று லாமுக்கு ஃபத்ஹ் வச்சு ஓது என்று எனக்கு திருத்தி தந்தான் என்று ஹம்ஸத்து ஸிய்யாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறியிருக்கிறார்கள். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, நேரம் சரியாகிவிட்டது, முடிக்குமாறு கேட்டு துண்டு வந்திருக்கின்றபடியினால் நான் முடித்துக் கொள்கிறேன். ஆனால் பின்னால் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, அதை சொன்னால்தான் கனவினுடைய உலகத்தின் யதார்த்தத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அல்லாஹ்வை அப்படி கண்டேன் இப்படி கண்டேன் என்றெல்லாம் சொன்னார்களே, அதனுடைய தாற்பயமும் உங்களுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹு தஆலா இன்னொரு சந்தர்ப்பத்திலே உங்கள் மத்தியில் கிடைத்தால் நான் சொல்வேன் என கூறி, ஷாவுல் ஹமீத் பாத்ஷா நாகூர் நாயகம் அவர்களின் அன்பையும் அருளையும் வேண்டி அவருடைய பொற்பாதத்தை என் சிறமேல் வைத்து நான் விடைபெறுகிறேன். இங்கே சமூகம் தந்திருக்கின்றார்கள் எங்களுடைய, அதாவது சவுத்தில் அந்தரி குயிலோசை அபுல் பரக்காத் பிலாரி பாடகர் அவர்கள்
சென்ற பயணம் காத்தான்குடிக்கு வந்த நேரத்தில் இசை இல்லாமல் படிக்குமாறு நாங்கள் சொல்லி பள்ளிவாயிலே ஒரு சில பாடல்களை பாடினார்கள். அவர்களை கல்முனையில் உள்ள கடற்கரை பள்ளிவாயலில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்காக இங்கிருந்து இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு ஆட்கள் சென்று அவர்களை இங்கு அழைத்து வந்து நேற்றிரவு நடத்தி இருக்கின்றார்கள். எதிர்பாராமல் இன்று இரவு இங்கு தங்கு போக வந்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். அவர்கள் உங்கள் மத்தியிலே பரக்கத்துக்காக ஒரு அன்புக்காக ஒரு பாடலை பாடுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.